இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பாலிட்டியோடைய பிவைக்யூ பார்த்துடலாம். பட் பிவைக்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பின் சட்ட திருத்தம் செஞ்சது, அந்த லெசனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பேசிக்கான கொஸ்டின்ஸ். ஸோ இதில் நிறைய வந்து உரிமைகள் வந்து நம்மளுக்கு எழுதி கொடுத்து அதை எடுத்திருப்பாங்க இல்லையா? அது எந்தெந்த நாட்டில் இருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமை. ஸோ இந்த அடிப்படை உரிமை வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுலேருந்து எடுக்கப்பட்டது. அரசு நெறிமுறை மற்றும் கோட்பாடு, இது அயர்லாண்டிலிருந்து எடுக்கப்பட்டது. பகுதி வந்து 4 இருக்கு இல்லையா? அதில் வந்து இதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கும். அரசு நெறிமுறை மற்றும் கோட்பாடு. அடிப்படை கடமைகள், இது வந்து சோவியத் ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது. இது 4A, பகுதி 4Aல இதை பற்றி நீங்கள் புக்கில் பார்க்கலாம். 4வது கொஸ்டின், இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை அப்படின்னா BR அம்பேத்கர். அதே மாதிரி இந்திய அரசியல் அமைப்பின் சிற்பி அப்படின்னு கேட்கலாம். ஸோ சிற்பி அப்படின்னு கேட்டாலும் அதுவும் வந்து BR அம்பேத்கர் தான். 5th ஒன், மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டிசம்பர் 10th. அரசியல் அமைப்பின், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் எது அப்படின்னா இந்த முகவுரை கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்திய அரசியல் அமைப்பின், நான் இந்த க்ரீனில் எழுதியிருக்கிறத வந்து ஆன்சராக கேட்கப்படலாம். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்திய அரசியல் அமைப்பின் 42வது சட்ட திருத்தம். ஓகே, அது வந்து சிறு அரசியல் அமைப்பு அப்படின்னு கூப்பிடலாம், சொல்லப்படுவாங்க. அதாவது கொஸ்டின்ஸ் வந்து இந்திய அரசியல் அமைப்பின் 42வது சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறு அரசியல் அமைப்பு அப்படின்னு எழுதணும். இந்த 42வது சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா? இது எந்த வருடம் செஞ்சாங்க அப்படின்னா 1976. எதில், எந்த நிறைய இருக்கு இல்லையா? அதில் எதில் வந்து இந்த திருத்தம் பண்ணாங்க அப்படின்னா முகவுரை. இந்த முகவுரையை வந்து 3 நேம்ஸ் இருக்கு. ஒன்று வந்து முகவுரை, இல்லைன்னா முன்னுரை, அப்படி இல்லைன்னா முகப்பறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக இந்த முகவுரையை வந்து இதுதான் வந்து அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த முகவுரை வந்து அரசியல் அமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா அம்பேத்கர். ஓகேவா? ஸோ இந்த 6th கொஸ்டின்ஸில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. இது போல் டெய்லி பிவைக்யூ பார்த்துக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிவைக்யூ வந்து நான் கொஸ்டின்ஸாக கொடுக்காம, அதாவது சாய்ஸ் கொடுக்காம நான் வந்து உங்களுக்கு இதே மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இது எல்லாமே பேசிக்காக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.